சார், பார்த்து சார். கால் எடுத்துட்டு வருங்க. ஏங்க முதல்ல ஆட்டோ விடுங்க சீக்கிரம். சார் ஒரு ஃபோன் பண்ணுங்க சார். தேங்க்யூ சார். ஹலோ ஹலோ சந்தியா, நான் மௌலி பேசுகிறேன். சந்தியா சொல்லுங்க மாமா. சார் கிட்ட பேசணுமா? இல்லை, உங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. என்ன மாமா சொல்றீங்க? அப்பாவுக்கா? என்னாச்சு மாமா? சீக்கிரம் அம்மா, ஜேகே ஹாஸ்பிட்டல் தான். சரி மாமா, நான் இப்பவே அக்காவை கூட்டிட்டு வரேன். அம்மாக்கு நானே சொல்லிடுறேன் மாமா. சரி மாமா. தேங்க்யூ சார். ஓகே சார், பரவாயில்ல சார். என்னங்க 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 மாப்பிள்ள மாப்பிள்ள அப்பா என்னாச்சு அவருக்கு? அவர் போகும்போது நல்லா தானே இருந்தாரு, இப்படி ஆயிடுச்சு. அழாதீங்க அத்தை, பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ரோடு கிராஸ் பண்ணும்போது எவனோ பைக்கார் அடிச்சுட்டு போயிட்டான். ரோட்டில் மயங்கி விழுந்துட்டு இருந்தாரு. நான் தான் தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அழாதீங்க ப்ளீஸ். பிரியா ப்ளீஸ் அழாத. அப்பா எங்களை பாருங்கப்பா. அப்பா கடவுளே, ஏன் இப்படி ஆச்சு? கவலைப்படாதீங்க அத்தை, உயிர் காப்பத்துலன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அழாதீங்க அத்தை. எக்ஸ்கியூஸ் மீ. டாக்டர் அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா, இல்லைன்னா டாக்டர் செக் பண்ற வரைக்கும் வெளியில இருங்க.
டாக்டர் இப்போ எப்படி இருக்கு? லேப்ல இருந்து இன்னும் சில ரிப்போர்ட்ஸ்க்கெல்லாம் வர வேண்டியது இருக்கு. இந்த டைம் ஆஃப் ஆக்சிடென்ட் அவர் நிறைய குடிச்சிருந்ததுனால மெடிசன் ஒர்க் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் எ லிட்டில் டைம். அப்பா 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 சந்தியா, அப்பாவோட நிலைமை பாருமா. அழாதம்மா, அப்பா கொண்டு ஆகாது. இப்படி அழக்கூடாதும்மா. அப்பா அப்பா பேசுங்கப்பா. அப்பா கொண்டு ஆகாதும்மா. நீ அழாதம்மா. அப்பா அப்பா பேசுங்கப்பா. பாருக்கா அப்பா எப்படி இருக்காருன்னு. அப்பா நந்தா, காமினி, அப்பா பாருங்கப்பா. அக்கா, மாமா தான் அப்பாவை கொண்டு வந்து சேர்த்தாராங்க்கா. சார், இந்த மருந்து சீக்கிரமா டாக்டர் வாங்கிட்டு வர சொன்னாரு. மாமா அந்த சீட்டு கொடுங்க, நான் வாங்கிட்டு வரேன். இல்லை நான் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்ல மாமா, நான் வாங்கிட்டு வரேன். சரி வாங்க போலாம். அம்மா நீ அழாம இருமா. பாத்துக்கக்கா. அம்மா அழாதம்மா, அப்பாவுக்கு சீக்கிரம் கொண்டு வாங்க. அப்பா 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 நான் தான் காமினிப்பா. என்னம்மா, நல்லா இருக்கியம்மா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. உங்களை குடிக்க வேண்டான்னு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அது என்னால முடியலம்மா. உன் கவலையில தான் நான் தினம் குடிக்கிறேன். ஏன்பா எப்ப கேட்டாலும் இப்படி ஏதாவது காரணத்தை சொல்லிட்டு இருக்கீங்க? பாத்து மெதுவாப்பா. உண்மைதாம்மா. ஒவ்வொரு நேரத்துலையும் எனக்கு ஏதாவது ஒரு கவலை இருந்துகிட்டு தாம்மா இருக்கு. ஏம்மா, அம்மா எங்கம்மா? அம்மாவும் அக்காவும் டாக்டர் பார்க்க போயிருக்காங்கப்பா. நீங்க போய் அம்மாவை கூட்டிட்டு வாங்க. சரிப்பா. காமினி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்போ நம்ம வீட்டில் எல்லாரும் சந்தியா பேச்சை கேட்டுதாம்மா ஆடுறாங்க. அவ இப்பவே கோடீஸ்வரம் வீட்டு மருமகள் ஆயிட்ட மாதிரி உங்க அம்மா எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்கம்மா. அம்மா, என்னைக்கு நீ வீட்டை விட்டு போனியோ அன்னைக்கு நான் அனாதை ஆயிட்டம்மா. என்னை யாரும் கண்டுக்கிறது இல்லை. சந்தியா கையில பணம் பொருளுதுமா. அவர் ரூம்ல கட்டில கடியிலலாம் பணத்தை போட்டு வச்சிருக்கா. அதனால அந்த வீட்டுல அவளுக்கு தான் மதிப்பு அதிகம். 4 காசு சம்பாதிக்கட்டும், நல்லா இருக்கட்டும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேம்மா. ஆனா உன்னை வித்து அவ கோடீஸ்வரி ஆயிட்டாளம்மா. அததாம்மா என்னால தாங்க முடியல. இப்ப அதிகமா குடிக்கிறேம்மா. நான் எவ்வளவு குடிச்சாலும் ஸ்டெடியா இருப்பம்மா. இப்பதான் தடுமாற ஆரம்பிச்சிட்டேன். நான் தடுமாறினாலும் பரவாயில்லம்மா. உன் வாழ்க்கை தடுமாறாம இருக்கணும்னா சந்தியா அந்த வீட்டில் இருக்கக்கூடாது. கொஞ்ச நாள்ல அந்த வீட்டுக்கு வரேன்னு அவ சொன்னா. அதே மாதிரி வந்துட்டா. இன்னும் கொஞ்ச நாள் அந்த வீட்டுக்கே மருமகளாக போறா. அதையாவது தடுத்து பாருமா. காமினி, அப்பா உன் நல்லதுக்கு தாம்மா சொல்லுவேன். புரிஞ்சு நடந்துக்குமா.
சந்தியா அந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாது. அப்படி வரவும் நான் விட மாட்டேன். சார், எனக்கு இந்த மாதிரி ஹோட்டலுக்குலாம் வந்து பழக்கம் இல்லை. வேண்டாம் சார். என்ன நந்தினி, இதுக்கு போய் பயப்படுற? பயப்படாம வா. இவரோட பேர் சர்மா, ஹிந்தியில் பெரிய ப்ரொடியூசர். பெரிய பெரிய ஆர்டிஸ்டில் இவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க. இவர் பார்வை மட்டும் மேலே பட்டது, ஓவர் நைட்டில் ஃபேமஸ் ஆயிடுவேன். வா. கமேன். கமேன். சார், நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்தீங்களே, இவங்க தான் நந்தினி. வாங்கோ. உட்காருங்க. யா, உட்கார் நந்தினி. தமிழ், தெலுங்கு, இந்தி 3 மொழியிலையும் படம் தயாரிக்கிறேன். சவுத்திலிருந்து வந்த பொண்ணுங்க தான் இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் டாப். உன்னையும் ஒரு பெரிய ஹீரோயினா ஆக்கி காட்டுறேன். என்ன சொல்ற? இல்லை சார், சினிமாலெல்லாம் எனக்கு நடிக்க தெரியாது. நான் ஏதோ மாடலிங் நினச்சி தான் வந்தேன். நந்தினி, சினிமாவில் நடிக்கிறது பெரிய விஷயமே இல்லை. டைரக்டர் சொல்கிறத கேட்டு பண்ணால் போதும். அதுவும் கட் பண்ணி எடுத்துருவாங்க. டயலாக் கூட சொந்தமாக பேச வேண்டியதில்லை. பக்கத்தில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் நின்று ப்ராம்ப்டிங் பண்ணுவார். அதை கேட்டு நீ சொன்னால் போதும். ரொம்ப ஈஸி. இல்லை சார், எனக்கு சினிமாலாம் வேண்டாம். நான் கிளம்புறேன். நந்தினி, நான் என்ன சொல்ல வரேன்னா, பாஸ்கர், நந்தினியை கட்டாயப்படுத்தாதீங்கோ. நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கட்டும். நந்தினி, நீங்க விருப்பப்பட்டா ஒரு கார் வாங்கி தரேன். அது மட்டும் இல்லை, அதில் நீங்கள் டிரைவிங் கற்றுக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணுறேன். என்ன சொல்கிறீங்க? நந்தினி, உங்களுக்கு டான்ஸ் கற்றுக் கொடுக்க ஒரு மாஸ்டரும் ஏற்பாடு பண்ணுறேன். எல்லாம் நீ சொல்கிற முடிவில் தான் இருக்குது. நந்தினி, கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுறியா? நான் இப்போ வந்துடுறேன். பாஸ்கர், பார்ட்டிக்கு விருப்பம் இருக்கு போல இருக்கு. பணம் சம்பாதிக்கணும்னு ஆசையும் இருக்கு. பார்ட்டியை வச்சு கோடி கோடியாக கூச்சிடலாம். அவன் நம்பர் கொடு, நான் பேசி பார்க்குறேன். சாரி சார், முதல்ல நான், அப்புறம்தான் மற்றவங்க எல்லாம். பாய்.
நந்தினி ஸ்வீட் நேம். ஓகே. ஐயா வேற ஏதாவது வேணுங்களா ஐயா? நீ கிளம்பு, போயிட்டு நாளைக்கு வா. சரிங்க ஐயா. ஐயா இது ஆ சரிப்பா.